தலைநகர் டெல்லியில் காணாமல் போனவர்கள் குறித்து ஒன்றிய மற்றும் டெல்லி பாஜக அரசுகள் பதில் அளிக்க வேண்டும் என டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் கடந்த ஜனவரி மாதம் 807 பேர் காணாமல் போயுள்ளதாக கூறி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஜெயதா தேப் சர்க்கார் என்பவர் தாக்கல் செய்த இந்த வழக்கில் காணாமல் போனவர்களில் 509 பேர் பெண்கள் மற்றும் சிறுமிகள் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. டெல்லி காவல்துறையின் அறிக்கையை மேற்கோள் காட்டி ஒவ்வொரு நாளும் தலைநகரில் சராசரியாக 54 பேர் காணாமல் போவதாகவும் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் அவசரமாக தலையிட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தேவேந்திர குமார் உபாத்யாய் மற்றும் நீதிபதி தேஜாஸ் காரியா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை விசாரித்தது. அப்போது காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து 4 வாரங்களுக்குள் விரிவான பதிலை தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஒன்றிய அரசு, டெல்லி பாஜக அரசு, டெல்லி காவல்துறை மற்றும் தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு நோட்டீஸ் அனுப்ப டெல்லி உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வு உத்தரவிட்டது.